கிறிஸ்துமஸ் நாளில் வவுனியாவிலிருந்து ஒரு அழைப்பு. எமது வரலாறு, எமது நிலம், எமது இறையாண்மை. வவுனியாவில் உள்ள காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் மற்றும் குடும்பங்கள் சார்பில் உலகெங்கிலும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள் மட்டுமல்ல, இது நினைவில் உண்மையின் உறுதியின் நாள். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு பணிவான ஆனால் தெளிவான வேண்டுகோளை வைக்கிறோம். எமது மண்ணிலுள்ள எமது உண்மையான வரலாற்றை கற்றுக்கொள்வோம். எமது இளம் தலைமுறைக்கு அதை கற்பிப்போம். சிங்கள இன அடையாளம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே இந்த தீவில் தமிழர்கள் வாழ்ந்தனர். இந்த தீவு தமிழ்நாட்டுடன் இணைந்த தமிழகம் என்ற பரந்த நாகரிக பரப்பில் ஒரு பகுதியாக இருந்தது. சங்ககாலம் முதல் சைவ தமிழர்களும் தமிழ் புத்தர்களும் இந்த தீவில் நாகரிக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தனர். தமிழ் புத்த மதம் ஒரு இன அடையாளம் அல்ல, இது ஒரு தமிழ் பண்பாடு மற்றும் ஆன்மீக மரபு. பின்னர் மத நிறுவனங்களில் ஏற்பட்ட ஒழுக்க சீர்கேடுகள் மற்றும் அரசியல் தலையீடுகளால் பல தமிழ் புத்தர்கள் மீண்டும் சைவத்துக்கு திரும்பினர். 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் வட இந்தியர்கள், வணிகர்கள், இயக்கர் மற்றும் நாகர் குழுக்கள், மேலும் சில தென்னிந்திய வணிகர் குழுக்கள் இணைந்து பின்னர் சிங்கள புத்த அடையாளம், சிங்கள மொழியும் உருவானது என்பது வரலாற்று ஆய்வுகளின் பதிவில் செய்யப்பட்டுள்ளது. இன்று தமிழ் தாயகத்தில் காணப்படும் எந்த புத்த சின்னங்களும் சிங்கள புத்த மதத்திலிருந்து தோன்றியவை அல்ல. அவை அனைத்தும் பண்டைய தமிழ் புத்த மரபின் மீதுள்ள சாட்சிகள். கந்தரோடையின் சிறிய விகாரை அதற்கான தெளிவான எடுத்துக்காட்டாகும். போர்த்துகீசியர்கள் வரும் வரை இந்த தீவில் வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்கள் அரசர்கள் ஆட்சியில் இருந்தது. சங்கிலிய மன்னன் ஆட்சி அதற்கான வரலாற்று சாட்சி. வரலாற்றிலும் சட்ட ரீதியாகவும் இந்த நிலம் தமிழருக்கு சொந்தமானது. வன்னி பந்தலில் உள்ள தாய்மார்களிடம் இருந்து 3231 நாட்கள் வவுனியா காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் மற்றும் குடும்பங்கள் ஏனைய நெடுஞ்சாலையில் வவுனியா நீதிமன்றத்துக்கு அருகிலுள்ள சாலையோர வன்னி பந்தலில் எங்கள் அமைதியான போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். 2025 டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் தினம் அன்று எங்கள் போராட்டம் 3231 நாட்களை எட்டுகிறது. எங்கள் குரல்கள் எங்கள் அன்பான குழந்தைகள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இந்த தமிழ் குழந்தையும் இதே துயரத்தை கண்டுகொள்ளக் கூடாது என்பதற்காகவும் நாங்கள் தினமும் துக்கத்துடன் மட்டுமல்ல உறுதியுடனும் கூடுகிறோம். நீதி கோருவதற்காகவும் தமிழ் இறையாண்மைக்கு சர்வதேச ஆதரவை கோருவதற்காகவும் எதிர்கால இன அழிப்பு மற்றும் அழிவுகளிலிருந்து எமது மக்களை பாதுகாக்கவும் நாங்கள் இங்கு நிற்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் தெளிவாக கூறுகிறோம், எங்களுக்கு 13வது திருத்த சட்டம் வேண்டாம், எங்களுக்கு கூட்டாட்சி தீர்வுகள் வேண்டாம், எங்களுக்கு ஒற்றை அல்லது மேலோட்ட அரசியல் தீர்வுகள் வேண்டாம். எங்களுக்கு வேண்டியது தமிழ் இறையாண்மை மீட்பு. எமது வரலாற்றை எமது பிள்ளைகளுக்கு கற்பிப்போம். சட்டபூர்வமான மற்றும் நியாயமான வழிகளில் நீதி தேடுவோம். எமது நிலத்தை அதன் உண்மையான உரிமையாளர்களான தமிழர்களிடம் மீண்டும் கொண்டு வருவோம். உண்மை அளிக்கப்படக்கூடாது, நீதி தாமதிக்கப்படக்கூடாது, தமிழ் தாயகம் மறுக்கப்படக்கூடாது. வவுனியா காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் மற்றும் குடும்பங்கள். நன்றி.